ஏய் சாரிடி, ஏதோ தெரியாம. ஏய் அதான் சாரி சொல்லிட்டல. நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஏய் நான் சொல்ல வருது நீ புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதாச்சும். எதையும் பொறுமையா சொல்ல மாட்டியா? கத்தி தான் சொல்வியா? சரி சாரிடி. அம்மா நீ ஏன் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்ச? ஏதோ பயத்துல பேசிட்டேன்டா. இங்கே பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சொல்ல அருண், நம்ம என்ன பண்ண போறோம்? டேய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கடா. டேய் இருடா, உன் ஆள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. விடு மச்சான், எல்லாம் நல்லதுக்கு நினச்சிக்க. எப்படி? ஒரு வேலை டாடா படம் கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா? டேய் டேய் 2 பேர் கொஞ்சம் மூடிட்டுருங்கடா. மச்சான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உன்னால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது. இவங்க 2 பேர் லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும். நீ இப்போ தான் காலேஜே படிச்சுட்டு இருக்க, அதனால் வேலையும் இல்லை. அதனால என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணலாம்? அபார்ஷன் பண்ணிடலாம். அபார்ஷனா? எப்படிரா? மச்சான் என் ஆளோட ஃப்ரெண்டோட 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 அம்மா ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் தான் டாக்டர் இருக்காங்களா? ஆயாம்மா வேலை பார்க்குறேன். போடா மச்சான் அவங்க கான்டாக்டை பிடிச்சா டாக்டரை ஈஸியாக பிடிச்சிடலாம்டா. நாளைக்கே போகிறோம். சூப்பர்ரா. திவ்யா 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 திவ்யா. ஹலோ அருண், நான் பேசுறது கேக்குதா? திவ்யா கேட்குது. என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க? அபார்ஷன் அபார்ஷன் அபார்ஷன். அபார்ஷன் பண்ணிடலாம் திவ்யா. என்னது அபார்ஷனா? அபார்ஷனா? டேய் அப்பாடா. இது அபார்ஷனா?